30 நாள்ல நீ 3 லட்சம் தரலனா நீ எப்போ இந்த வீட்டுக்குள்ளேயே வரக்கூடாது. நீங்க சொன்னதை நான் ஏத்துக்கிறேன். 30 நாள்ல 3 லட்சம் ரூபாய் நான் தரலனா நான் இந்த வீட்டுக்குள்ள எப்பவுமே வரமாட்டேன். போதுமா? என் பொண்டாட்டி தெரிஞ்சோ தெரியாமலையோ ஒரு பிரச்சனை மாட்டிக்கிட்டா, அவளுக்கு ஒரு பிரச்சனைன்னு தெரிஞ்ச உடனே சொந்தக்காரங்க எல்லாம் அவளை ஒதுக்கிட்டாங்க. அதுக்காக நான் என் பொண்டாட்டியை விட முடியாதுல்ல. அதான் என் பொண்டாட்டிக்காக என்னால் முடிஞ்ச வேலையை பார்க்குறேன். நல்லா அவஸ்தைப்படட்டும். இந்த குப்பம் இப்படி கஷ்டப்பட்டு வேலை செய்யறத பாக்கதான் உன்னை இந்த பக்கம் வர சொன்ன. இப்பதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அமுல் பேபி வா வா. ரோடி பேபி, என்ன அமுல் பேபி இந்த நேரத்துக்கு எங்க ஆபீஸ்க்கு வந்துக்கிற? உன் ஆபீஸ்க்கு போலியா? ஏங்க நான் என் ஆபீஸ்ல இருந்தாங்க வரேன். பிரபு, இவன் எதுக்கு ஆபீஸ்ல வேலையை விட்டுட்டு இங்க வந்திருக்கான்? தம்பி சார். சொல்லுங்க சார். கார்ல ஒரு பார்சல் வச்சிருக்கேன், அது எடுத்துட்டு வரீங்களா? எடுத்துட்டு வரேன் சார். உட்காருங்க. இந்தாங்க. வா உட்காரு. உங்களுக்காக அஞ்சப்பர்ல இருந்து சாப்பாடு வாங்கிட்டு வந்திருக்கேன். என்னங்க அப்படி பாக்குறீங்க? இது லஞ்ச் பிரேக்ல. அதான் நம்ம எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம், நான் லஞ்ச் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஓகே தானே? வாங்க சாப்பிடலாம். எதுக்கு அமுல் பேபி இதெல்லாம் பண்ணிருக்கிற? அது வேற ஒண்ணும் இல்ல, நேத்தே பார்த்தேன் ஒழுங்கா சாப்பிடாம கொள்ளாம நீங்களா ஒர்க் பண்றத. இனி நான் கரெக்டா லஞ்ச் டைம்க்கு லஞ்சோட வருவேன். நம்ம எல்லாம் சேர்ந்து லஞ்ச் சாப்பிடுவோம். ஓகே? என்ன எப்படி இது நமக்கே பத்தாது, இதுங்க என்ன சாப்பிட போறாங்க? பார்த்துப்போம். இவனுக்கு அறிவன் ஒண்ணு இருக்கா இல்லையனே தெரியல. வீட்ல இருக்கும்போது கோவப்படுறான், இங்க வந்தா வலிஞ்சு தொலைறான். இவெல்லாம் என்ன ஜென்மனே தெரியல. நாம என்ன நினைச்சாலும் அது கரெக்டா தப்பாவே நடக்குது இல்லம்மா? அரிய கண்டுபிடிப்பது. வண்டி எடு, போலாம். இன்னும் கொஞ்ச நேரம் இந்த கன்றாவியெல்லாம் பார்த்தா எனக்கு பிபி ஏறும். ஐயோ வேணாம்மா, வா போயிடலாம்.
எல்லாத்தையும் அப்படியே ஓபன் பண்ணுங்க. பிரபு ஒரு நிமிஷம், உங்களோட கொஞ்சம் பேசணும். சொல்லுங்க சித்தப்பா. உன் பொண்டாட்டி இந்த குடும்பத்தை அசிங்கப்படுத்துறது பத்தாதுன்னு நீ அவளோட சேர்ந்துக்கிட்டு நம்ம குடும்பமானத்தை காத்துல பறக்க விட்டுட்டு இருக்கியா? என்ன சித்தப்பா இப்ப என்னாச்சு? ஏன் இப்படி பேசுறீங்க? நம்ம ஆபீஸ் ஸ்டாஃப்லாம் உன்னை மெக்கானிக் ஷெட்ல வச்சு பார்த்திருக்காங்க. ஆபீஸை கிண்டல் பண்ணி சிரிக்குது. சாப்பாடுலாம் வாங்கி கொடுத்தியா? டேய், எனக்கு ஒண்ணு புரியல. நீ என்ன உன் பொண்டாட்டிக்கு எடுபடி வேலை பார்த்துட்டு இருக்கியா? சாரி சித்தப்பா. என் ஒய்ஃபுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கறது உங்களுக்கு எடுபடி வேலை மாதிரி தெரிஞ்சா தப்பு என் மேல இல்ல. அப்போ ஏன் மேலன்னு சொல்றியா? பிரபு, நீ பேசுறதுதான் ரொம்ப தப்பா இருக்கு. கஷ்டப்பட்டு வேலை பார்த்து சம்பாதிக்கிறேன்னு சொல்லிட்டு தானே உன் பொண்டாட்டி மெக்கானிக்கா போனா? அந்த மெக்கானிக்கு ஏசி கார்ல, அதுவும் 5 பேர் ஹோட்டல்ல சாப்பாடு வாங்கி கொடுக்கற. அப்போ நீங்க யாரை ஏமாத்துறீங்க? இப்ப நீங்க என்னதான் சொல்ல வரீங்க? உன் பொண்டாட்டிக்காக நீ நடந்துக்கிறதெல்லாம் சரியில்லை. நீங்க 2 பேரும் சேர்ந்து நம்ம குடும்பமானத்தை வாங்காதீங்க. அக்கா, என் ஒய்ஃப் கிட்ட எப்படி நடந்துக்கணும்லாம் நீ எனக்கு சொல்லி தராத. அப்புறம் ஒரு விஷயத்தை எல்லாரும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. என் ஒய்ஃப் என்னைக்கும் நம்ம குடும்பத்தை அசிங்கப்படுத்தினது கிடையாது. சொல்ல போனா போகிறத நம்ம குடும்பமானத்தை நிறைய தடவை காப்பாத்திருக்காங்க.
இன்னைக்கு அவங்க மெக்கானிக் ஷெட்ல வேலை பார்க்கறாங்கன்னா அதுக்கு காரணம் அவங்க கிடையாது, நானும் கிடையாது, நீங்க தான். அதை யோசிச்சு இனிமே எது வந்தாலும் பேசுங்க. டேய் பிரபு, என்னடா நாங்க ஏன் சொல்றோன்னு கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம பதில் பேசிட்டு இருக்க? சித்தப்பா, உங்க மேல எனக்கு பெரிய மரியாதை இருக்கு. அதான் உங்ககிட்ட பேசி புரிய வைக்க ட்ரை பண்றேன். அப்போ நீ பண்றது எல்லாமே சரின்னு சொல்றியா? நான் இப்ப என்ன- ஆமாண்டி, அவன் பண்றதுதான் சரி. அவன் பொண்டாட்டிக்கு அவன் சாப்பாடு வாங்கி கொடுக்கறது, ஹெல்ப் பண்றதையெல்லாம் நீ எப்படி தப்புன்னு சொல்லலாம்? நீங்க நினைக்கிறது தான் இந்த வீட்ல நடக்கணும்னு இன்னொரு வாட்டி யாரும் நினைக்காதீங்க. அவங்க 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 வேலையை பார்த்துட்டு போங்க. பிரபு, போ, நீ போய் ஃப்ரெஷ் ஆகு. ஓகே மம்மி, குட் நைட். குட் நைட். பாத்தீங்களா சித்தப்பா, அம்மா இப்படி பேசிட்டு போறாங்கன்னு? இவங்க இப்படி பேசுறதுக்கு காரணம் அந்த குப்பம் இந்த குப்பை விட்ட சவால்ல அவளை ஜெயிக்க விடாம பண்ணி அவளை இந்த வீட்டு பக்கம் வர விடாம பண்ணும். பைத்தியங்க எல்லாம் பைத்தியம் முடிச்சு அலையுதுங்க. என்ன பேசுறோம் ஏது பேசுறோம் எதுவுமே தெரியாம கண்டதை பேசிட்டு இருக்குங்க. கடுப்பா இருக்கு. இல்ல அமுல் பேபி, இன்னைக்கு அவங்க என்ன பேசுனாங்களோ அது ரொம்ப கரெக்டா தான் பேசுனாங்க. என்னங்க கரெக்டா பேசுனாங்க? அவங்க என்ன பேசுனா முழுசா தெரியுமா உங்களுக்கு? இனிமே நீ மெக்கானிக் செட்டுக்கு சாப்பாடெல்லாம் எத்தனை வரானா? அவங்க தான் அப்படி பேசுறாங்கன்னா நீங்களும் எங்க எப்படி சொல்றீங்க? அவங்களுக்கு மனுஷங்களே புரிஞ்சுக்க தெரியாது, அவங்க மனசே புரிஞ்சுக்க தெரியாது. அதான் பைத்தியம் மாதிரி எதையாவது பேசிட்டு இருக்குங்க. இந்த மாதிரி ஆளுங்க பேச்சா இக்னோர் பண்ணிடணுங்க. இல்ல அமுல் பேபி, நான் மறந்ததை அவங்க ஞாபகப்படுத்திக்கிறாங்க. நினச்சது முடிக்கிறதுக்கு மனசுல 100% வைராகி வரணும். அது கொஞ்சம் குறைஞ்சிருந்துச்சு. இவங்க பேசுனது கேட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு அது புரிஞ்சிச்சு. இப்ப நீங்க பேசுறது எனக்கு புரியலங்க. உனக்கு புரியாது அமுல் பேபி, எனக்கு புரிஞ்சிச்சு. அது போதும். ஏங்க இன்னைக்கு எங்கடா போறோம்? நீ தானே சொன்ன என் லக்கேஜ் மாதிரின்னு. நான் எங்க போனாலும் நீ என் கூட வரணும். டேய், பேசாம 4 ஜிப்பை தச்சு விட்டுறா, உன் கூடவே இருக்க. என்ன காமெடிடா இது? முதல்ல வாய்க்கு தான்டா ஜிப்பா போடணும். கண்டதை பேசிட்டு இருக்க. என்னால கேட்காம இருக்க முடியல. இப்ப நம்ம எங்கடா போறோம்? மஜிலி குப்பத்துக்கு. மஜிலி குப்பத்துக்கா? என்னடா மனம் தளராத விக்ரமாதித்தன் மாதிரி இன்னைக்கும் சிஸ்டர் கிட்ட போய் ஏதாவது கெடுவைக்க போறியா? இல்ல, ஹெல்ப் பண்ண போறேன். ஹெல்ப் பண்ண போறியா? நான் என்ன பண்ணாலும் அவங்க முடிவுல இருந்து பின்வாங்க மாட்டாங்க தெரிஞ்சிச்சு. அவங்க கஷ்டப்படுறதே என்னால பார்க்க முடியல. அதான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் முடிவு பண்ணிட்டேன். மாப்பிள, இப்பதான்டா நீ கரெக்டான முடிவு எடுத்திருக்க. உண்மையிலேயே உனக்கு பெரிய மனசுடா. இந்த மனசு வேற யாருக்கும் வராது. அப்படிலாம் சொல்லாத. எத்தனையோ ஹஸ்பண்ட்ஸ் தான் ஒய்ஃபோட செல்ஃப் ரெஸ்பெக்டை காப்பாத்துறதுக்காக போராடி தாண்டா இருக்காங்க. ஆனா அதை நாம தான் கவனிச்சு பாக்குறது இல்ல.
ரோட்ல டீ விற்கிறவர் கூட அவரோட ஒய்ஃப் தன்மானத்தோட வாழணும்னு போராடுறாரு. அப்படின்றப்போ நானும் ரவுடி பேபிக்காக எதாவது செய்யணும்ல. குட் மாப்ள. ஹெல்ப் பண்றதெல்லாம் ஓகே மாப்ள. ஆனா எப்படி ஹெல்ப் பண்ண போற? 3 லட்சம் ரூபாய் தானே பிரச்சனை, அது நானே கொடுத்துட போறேன். என்னடா? ஏண்டா நீ பணம் கொடுத்ததா சிஸ்டர் வாங்க மாட்டாங்களே? அது எனக்கு தெரியாதா? அதுக்கு தான் நான் வேற ஒரு வழியை யோசிச்சு வச்சிருக்கேன். என்ன வழி? அதை பத்தி உன்ட்ட நான் அப்புறம் சொல்றேன். ஆனா அதை நீ தான் எக்ஸிக்யூட் பண்ண போற. நானா? மாப்ள தேவையில்லாம என்ன எதுலயும் கோர்த்து விடாத மாப்ள. இப்பதான் கொஞ்ச நாளா சிஸ்டர் கிட்ட அடியும் உதையும் வாங்காம சந்தோஷமா நிம்மதியா இருக்கேன். அப்படிலாம் எதுவும் நடக்காது தம்பி. நீ நடத்திருவியே. ரொம்ப சிம்பிளான வேலை தான். போயிடும் வா. நம்மள பகடக்காயாக்கி பால் விளையாடுறதே இவனுக்கு வேலையா போச்சு. என்ன பண்ண போறானே தெரியலையே. ஐயோ பாக்குறானே. ரொம்ப வெயிட்டா இருக்கு. காருக்குள்ள ஹெல்மெட் போட்டு உட்கார்ந்துருக்க போது நானா தான்டா இருப்பேன். ஏன் இந்த ரேஸ் கார் ஓட்டுறவங்களாம் போடுறது இல்லையா? அந்த மாதிரி நினைச்சுக்கூடா. இந்த மாதிரி உதாரணம்லாம் அவன் எங்க இருந்து யோசிக்கிறான்? டிக்ஷனரி வச்சிருப்பானோ? அண்ணா அந்த டீ எடுத்து வா. அது உங்களுக்கு தான்மா. இங்க ஏன் மாப்ள காரை நிறுத்தின? டேய் அங்க பாருடா. ஏய் என்ன போடா. போனா சிஸ்டர் கிட்ட கொண்டு போய் பணத்தை கொடுக்க சொல்றியா? ஹெல்மெட் போட்டிருக்கேன்னு பாக்குறேன். இல்ல அப்படி மண்டையில அப்படியே கொட்டிடுவேன். அவங்க கையில கொண்டு போய் கொடுக்கறதுக்கு அவன் ஹெல்மெட் போட சொன்னேன். வேற என்னதான் பண்ண சொல்ற? முன்னாடி பாடுறா. சத்யா பைக் நிக்குதா? ஆமா. அவங்களுக்கு தெரியாம அந்த பைக்ல போய் இந்த பணத்தை வச்சுட்டு வா போ. மாப்ள இது கொஞ்சம் ரிஸ்கியா தெரியுதே மாப்ள. இந்த ரிஸ்க் எடுக்கிறதுலாம் உன் ரஸ்க் சாப்பிடுற மாதிரி தானே? டேய் அது உன் டைலாக்டா. பரவாயில்ல பரவாயில்ல, இன்னைக்கு அது உன் டைலாக் யூஸ் பண்ணிக்கோ. அது போய் வச்சுட்டு வா போ. என்னடா அப்படி பாக்குற? மாசான வேஸ்ட் சம்பளம் வாங்குறல, ஒழுங்கா அந்த வேலையை பாரு போ. போடா 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 திரு. போய் தொலையேண்டா. பணத்தை எடுத்துக்கிறேன். போயேண்டா. போயிட்டு தானே இருக்கேன். நீ சம்மடி வாங்குவ, ஒழுங்கா போ. இருடா இருடா. உன்னுடும் என்ன பாத்திர கூடாதுல. அதான் அந்த டெக்னிக். அந்த முட்டைக்கண்ணை வச்சு அப்படி பாக்காதடா. அதை நோண்டிடுவேன். போடா போடான்ற. இருடா போறேன். விட்டா காரை விட்டு ஏத்திடுவான் போல.
இது வேற. எப்பா மாப்பிள, எங்க சிஸ்டர் பாத்துருவாங்களோன்னு பயந்துகிட்டே இருந்த மாப்பிள. ஒரு வழியா பணத்தை வச்சாச்சு. டேய் போட்டுக்கோ. இந்தாண்ணா. டேய் அவன் குடிச்சிட்டாங்க, இப்ப கிளம்ப போறாங்க. பைக் கிட்ட போறாங்கடா.